இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புது வருஷத்துடைய 2வது எபிசோட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பை தான் தியானிக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம முன்னேறி செல்வதற்கு தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய திட்டங்களுக்காக நம்ம தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். அதை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம முன்னேறி போகும்போது, நம்ம முயற்சி செய்யும்போது நமக்கு நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் நம்மளை முயற்சி பண்ண விடாமல் அப்படி பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஜெபம் செய்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் ஜெபம் செய்யும்போது அது நீங்கள் முன்னேறி செல்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த புது வருஷத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெபம் பண்ணி தொடங்குங்க. புது வருஷம் மட்டும் இல்லை, உங்களுடைய எல்லா நாட்களிலும் சின்ன திட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய திட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் செய்யும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய திட்டங்களை நீங்கள் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே, இதை தான் நான் செய்ய போகிறேன், நான் இப்படி போகணும், இப்படி முன்னேறணும்னு நான் விரும்புகிறேன், அதை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா போதும். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்து அந்த வெற்றியை தருவார். இப்போ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ரஞ்சித் கவுர் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு தேவனை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட ஆழமாக தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்காங்க. ஒரு ஈடுபாடு காட்டாமல் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்திருக்கு. மன அழுத்தத்தினால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க, முன்னேறி சென்றாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட கனவெல்லாம் நிறைவேறாதப்போ எனக்கு ரொம்பவே கோபம் வரும், மன அழுத்தம் ஏற்படும். எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறதுன்னு நான் யோசிப்பேன். ரஞ்சித் கவுருக்கு நிறைய கனவுகள் இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாதிக்க ஆசைப்பட்டார். ஆனால் நான் ஒரு டிசைனர், நான் ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எதிர்காலத்தில் எனக்கு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு அவர் உதவி செய்வார்னு நினச்சேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணவரோட பிஸ்னஸ்லேயும் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. எனக்கு இன்னமும் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நிலையில் ரஞ்சித் கவுருடைய வீட்டுக்கு அவருடைய உறவினர் ஒருவர் கிறிஸ்துவ ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தார். அவரோட ரஞ்சித்துடைய கணவரும் அங்கே செல்ல ஆரம்பித்தார். என்னோட கணவர் அவரோட தினமும் கூட்டத்துக்கு போவாரு. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் தேவனை ஏத்துக்கிட்டாரு. அவரை தேவனை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட மாமியாரும் ஏத்துக்கிட்டாங்க, என்னோட நாத்தனாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு நான் பின்தங்கிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சதுனால அவங்களோட நானும் சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு சமாதானம் ஏற்படவே இல்ல. ரஞ்சித் ஆவிக்குரிய வகையில் மட்டுமல்லாமல் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். எங்களோட கிரெடிட் கார்டில் மாசம் மாசம் பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வங்கியில இருந்து வரக்கூடிய பில் அடுத்து கட்ட முடியாத நிலைக்கு போய்கிட்டே இருந்தது. 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட கணவர் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாரு. எனக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு. இனிமே என்ன நடக்குமோன்னு ஒரு கவலை வந்துருச்சு. அதனால நாங்க கடைசியா என்ன முடிவு எடுத்தோம்னா, தன்னுடைய மன அழுத்தத்தில் இருந்தும் மீள்வதற்காக ரஞ்சித் பைபிளை படிக்க ஆரம்பித்தார். அதன் மூலமாக அவருக்கு பிரச்சனைகளோடு போராடுவதற்கு வலிமையும் கிடைத்தது. அதுக்கப்புறமா நான் மெல்ல 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 யோபு வசனங்களை படிக்க ஆரம்பிச்சேன். வசனத்தோட அடிப்படையில் நான் ஜெபம் செய்யவும் ஆரம்பிச்சேன். என்னோட மனசுல கொஞ்சம் சமாதானம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தேன். அந்த வசனத்துல சாத்தான் யோபுவுக்கு தொல்லை கொடுத்த போதும் அவர் மனம் தளரவில்லை. அதனால நானும் என்னுடைய வாழ்க்கையில மனம் தளரக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வாழ்க்கை முன்னேறி போக ஆரம்பிச்சது. தேவன் எனக்கு சமாதானத்தையும் கொடுத்தாரு, நிம்மதியை கொடுத்தாரு. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பள்ளத்துல இருந்து என்ன வெளியே எடுத்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதை சொல்ல வார்த்தையே இல்லை. விரைவிலேயே ரஞ்சித் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைத்து விட்டார். அவர் ஆண்டவருக்கு சமீபமாக ஆக அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதை அவர் பார்த்தார். தேவன் யோபுவுக்கு மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சமாதானத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்னுடைய கணவர் முழுமையாக ஊழியத்துல ஈடுபட ஆரம்பிச்சாரு. அதனால என் கணவர் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சாரு. அப்போ தேவன் மெல்ல மெல்ல அதற்கான பாதையும் அவரை திறந்து விட ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல எங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சது. நான் ஒரு பள்ளியில வேலை செய்யறேன், இங்க சூப்பர்வைசரா இருக்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன்.
அந்த தருணங்களில் ரஞ்சித் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார். நான் தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்போது அவர் மெல்ல மெல்ல நம் மனதில் எந்த ஆசை இருந்தாலும் எந்த கனவு இருந்தாலும் அதை தேவன் நிறைவேற்றுகிறார். நான் இப்போது எந்த நிலையில் இருக்கிறேனோ அது கூட தேவனோட மகிமையால தான். ஏன்னா தேவன் தான் எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாரு. உதாரணமா ஒரு களிமண்ணை எடுத்து எந்த வடிவத்துல அதை மாற்ற நம்ம நினைக்கிறோமோ அந்த வடிவத்துக்கு மாற்றுவதை போல தேவன் இன்னைக்கு என்ன ஒரு நல்ல வடிவத்தை எனக்காக தந்திருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரஞ்சித் தன்னுடைய குடும்பத்தை கடனில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தந்ததற்காகவும் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொல்கிறார். நான் தேவனுக்கு எப்போதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேவன் எனக்கு சமாதானத்தை தந்தார், என்னோட குடும்பத்தை மெல்ல மெல்ல கடன்ல இருந்து மீட்டு எடுத்தார், எனக்கு ஆசிர்வாதத்தை தந்தாரு. அதாவது தேவன் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். என்னோட வசனத்தின் அடிப்படையில் அதை தந்தார். தேவனை நான் என்னுடைய நல்ல மெய்ப்பராக நினைத்தேன். அவர் எங்களுக்கு பச்சை பசல் என்ற புல்வெளிகளை காட்டி மேய வைத்தார். அவர் எங்கள் குடும்பத்தை கடனிலிருந்து மீட்டெடுத்தார். தன்னுடைய ஆத்மாவால் எங்களை நிரப்பிவிட்டார். இயேசுவுக்கு நான் நன்றி சொல்வேன். ரஞ்சித் கவுருடைய சாட்சி நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு அவர் சொன்னார். அது உண்மைதான். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நம்ம எல்லாத்தையுமே அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். நம்ம எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த புது வருஷத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நம்முடைய தொழில்கள், பள்ளி படிப்பு, இப்படி ஒரு திட்டமும் ஒருத்தர் வச்சுருப்பீங்க. அந்த திட்டத்தை நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் செய்து நீங்கள் ஒப்படைக்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை வழி நடத்துவார். இதற்கு உதாரணமாக பைபிளில் ஒரு மனிதன் இருக்காரு. அவர்தான் தாவீது. அவருக்கு என்ன நடந்தாலும் சரி, சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நேரே அவர் தேவனிடத்துல தான் போவார். தேவனிடத்துல தான் அவர் ஜெபம் செய்வார். இப்படி தான் ஒரு பஞ்சம் வரும்போது அவர் தேவன்கிட்ட தான் ஜெபம் செஞ்சார். அது மாதிரி தான் ஒரு தடவை எதிரிகள் அவருடைய நாட்டை துவம்சம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துலையும் தாவீது ஜெபத்தில் தான் தேவன்கிட்ட கேட்காரு, இந்த எதிரிங்களை நான் துரத்தி செல்லணுமா அல்லது நான் இங்கே தங்கி இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ துரத்தி போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் பின்தொடர்ந்து போய் அவங்க கிட்ட அவர் ஜெயிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல தேவன் போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தாவீது அந்த இடத்துல போர் செய்யலை, ஆனாலும் வெற்றி தாவீதுக்கு தான் கிடைக்கிது. இப்படி தாவீது எந்த ஒரு செயலை குறித்தும் தேவனிடத்தில் ஜெபம் செய்வதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். இந்த பண்பு நமக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ ஒரு பீட்சா செய்கிறோன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும். அதற்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் வைக்கணும். நம்ம அதன் பிறகு நம்ம சீஸ், சிக்கன் எல்லாமே போடுறோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட முடியுமா? இல்லை. அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்குது. அதை நம்ம அவனில் வச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், சூடாக்கணும். அதை நல்லா சமைக்கணும், அதில் குக் ஆகணும். அப்போ தான் அதை நம்மளால் சாப்பிட முடியும். டைரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு நம்மளால் சாப்பிட முடியுமா? இல்லை. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய திட்டங்கள் தீட்டுவீங்க. நான் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் முக்கியமான வேலை நீங்கள் அதை தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் தேவனுடைய உதவியை உங்களால் பெற முடியும். அதில் நீங்கள் வெற்றி பெறவும் முடியும். உங்களுக்காக ஒரு பைபிள் வசனத்துடைய இறுதி பகுதியை வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவன் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் அதனால் ஒரு பயனுமே கிடையாது. அதனால் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய திட்டங்களை அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது, அவரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவர் மனம் தளர்ந்து போகாமல் ஜெபத்தில் தேவனிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டே இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜெபம் அந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் லக்னோ மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய பாஸ்டர் மகேந்திர சிங் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு 2026 வருடம் தொடங்கிவிட்டது.
சிபிஎன் பிரேயர் லைன் உங்களுக்காக நேரலையில ஒவ்வொரு முதல் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை சிபிஎன் இந்தியா ஃபேஸ்புக் பக்கத்துல நேரலையில வரப்போறோம். வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கலாம். நண்பர்களே, இந்த லைவ் பிரார்த்தனையில நீங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜனவரி 6 மற்றும் 20ஆம் தேதி ஒரு புதிய வாழ்வு ஃபேஸ்புக் நேரலையில தவறாம கலந்துக்கோங்க. நாம எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு நம்மளுடைய திட்டங்கள், உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தையும் தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கலாம். கால் இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர் நமக்கு வழிகாட்டுவார், நம்ம முன்னேறி செல்ல உதவி செய்வார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது சிபிஎன் பிரேயர் லைன்ல சோஃபியா மற்றும் லக்னோ மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய பாஸ்டர் மகேந்திர சிங் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க நமக்காக ஸ்பெஷலா பிரேயர் பண்ணுவாங்க. வணக்கம் நண்பர்களே, 2026ஆம் வருடத்திற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் சிபிஎன் பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். வாங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சு 2026ஆம் வருடத்திற்கான புத்தாண்டில் நம்மளுடைய எல்லா புதிய திட்டங்களையும் தேவன் கரங்கள்ல ஒப்படைக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பாஸ்டர் ஹேமேந்திர சிங் இணைஞ்சிருக்காரு. வெல்கம் பேக் பாஸ்டர். போன வருஷம் நாங்க உங்க மூலமா பிரார்த்தனை பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். So thank you so much for being with us today. உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்க மறுபடியும் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கீங்க. போன வருஷம் பல்வேறு விஷயங்களை பத்தி நாம விவாதம் செஞ்சோம். இன்னைக்கு நாம குறிப்பா பேச இருக்கிறது, போன வருஷம் நாம உருவாக்கிய நம்மளோட திட்டங்கள்ல பல முறை வெற்றி பெற்றிருக்கோம், பல முறை தோல்வி அடைஞ்சிருப்போம். இன்னைக்கு நாம எந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம், ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கோம், நாம எப்படி நம்மளோட திட்டங்களை தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கணும்னு பேசலாம். நிச்சயமா பாஸ்டர். நண்பர்களே, நான் உங்க எல்லாருக்குமே நினைவுபடுத்த விரும்புறேன். நாம நம்மளுடைய திட்டங்களை தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கும் போது நாம அவர் மேல முழு விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? நீங்க சரியா சொன்னீங்க. தேவன் மேல விசுவாசம் வைக்கிறது, நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அப்படிப்பட்டதுதான். இருந்தாலும் போன வருஷம் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். நான் நிறைய திட்டங்களை உருவாக்குனேன், நிறைய விஷயத்த நினைச்சேன். ஆனா நான் பல விஷயங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செஞ்சேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதுல வெற்றி கிடைச்சது. என்கிட்ட வேறு சில திட்டங்களும் இருந்துச்சு. அதை பத்தியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை பத்தி நான் நல்ல விதமா நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்களை யோசிச்சேன். ஆனாலும் எனக்கு அதுல தோல்விதான் கிடைச்சது. அதுக்கான காரணம் என்னங்கறத நான் இப்ப சொல்ல விரும்புறேன். நண்பர்களே, அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து என்னால ஜெபம் செய்ய முடியல. அதனால நான் நம்மளோட மக்களுக்கு, நம்மளோட நேயர்களுக்கு ஒன்ன சொல்ல விரும்புறேன். ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குனீங்கன்னா, நீங்க தேவன் மேல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டும் வைக்கிறது இல்லாம அதுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யணும். இது ஒரு நல்ல பிராக்டிக்கல் அட்வைஸ் பாஸ்டர். நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய ஒரு சிறிய சாட்சியை இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நான் ஒரு மாணவியா இருந்தப்போ எனக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதாவது, நான் இப்போ வேலைக்கு போகணுமா இல்லைன்னா மேற்கொண்டு படிக்கணுமாங்கிற நிலைமையில இருந்தேன். அந்த சமயத்துல நான் என்னுடைய அதிக நேரத்தை பிரார்த்தனையில செலவிட ஆரம்பிச்சேன். அப்ப என் கவனம் ஒரு வசனத்தின் மேல விழுந்துச்சு. நீதிமொழிகள் அத்தியாயம் வசனம் 21 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அதனால நண்பர்களே, நீங்க பிரார்த்தனையில நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கிற எல்லா திட்டங்களையும் நீங்க தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்க முடியும். சரி பாஸ்டர், இந்த விஷயத்துக்காக இப்ப நம்மளுடைய எல்லா நேயர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம். சரி, வாங்க நம்ம ஜெபம் செய்யலாம். எங்களுடைய உயிருள்ள இரட்சகரும் தேவனும் ஆகிய ஆண்டவரே, நாங்கள் உமக்கு இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் அனைவருக்காகவும் ஒரு புதிய வருடத்தை தந்திருக்கிறீர்கள். இந்த புதிய வருடத்தில் உங்களுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது உண்டாகட்டும். குறிப்பாக எங்களுடைய அன்பு நேயர்கள் எந்த திட்டத்தை உருவாக்குகிறார்களோ அந்த திட்டத்தில் அவர்களுக்கு வெற்றியை தாருங்கள். நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேட்கிறோம். ஆமென். நண்பர்களே, ஒருவேளை நீங்க கடந்து போன 2025ஆம் வருடத்துல நீங்க தேவனுடைய கரங்கள்ல சில விஷயங்களை ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கிறதுக்கும் மனசுல நம்பிக்கையோட அந்த விஷயத்த ஒப்படைக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
நாம இந்த புத்தாண்டு வருடத்துல 2026ஆம் ஆண்டு எல்லா விஷயங்களையும் எல்லா திட்டங்களையும் நாம தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கலாம். அதுவும் நம்பிக்கையோட முழுசா ஒப்படைக்கலாம். உங்களால சிபிஎன் பிரேயர் லைன் உதவியும் நாட முடியும். உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுகோளை சொல்றதுக்கு நீங்க கால் பண்ணலாம், இல்ல மெசேஜ் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை தாராளமா சொல்லலாம். எங்களோட நம்பர் 9910401010. அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். 2026ஆம் வருடத்தின் எல்லா உறவுகளையும் நம்ம தேவனுடைய கரங்கள்ல முழுசா ஒப்படைக்கலாம். அது வரைக்கும் நீங்க எங்களுடைய புதிய வாழ்வு நிகழ்ச்சி தொகுப்பாளரோட இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. பை அண்ட் டேக் கேர். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் மகேந்திர சிங், நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஜெபத்தின் மூலமாக நம்ம தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர் நமக்கு வழிகாட்டுவார், நமக்கு வெற்றியை தருவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9990401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு சிபிஎன் இந்தியா ஃபேஸ்புக் பேஜில் நம்ம லைவாக ப்ரேயர் பண்ண போகிறோம். இதுலேயும் நீங்கள் மறக்காமல் கலந்துக்கோங்க. உங்களுடைய ஜெப தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்ப்போம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள், அதாவது ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் இன்னும் பல மொழிகளில் இருக்கிறது. இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழியில் சிங்களம் மற்றும் நேபாள மொழியிலும் இருக்கிறது. எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை அனைத்தும் உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தால் மட்டுமே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம முன்னேறி செல்வது அப்படிங்கிற தலைப்பை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்முடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும்போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுதலை தருவார், வெற்றியை தருவார். அது மட்டும் கிடையாது, நம்ம தேவனுக்கு நன்றியும் சொல்லணும். கடந்த வருடத்தில் தேவன் நமக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இந்த வருடமும் செய்ய இருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி சொல்வதும் அவசியமாக இருக்கு. இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜஸ்லாம் படிக்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. வந்திருக்கக்கூடிய மெசேஜை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி மிகவும் நல்ல நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய தேவன் மேலான நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. தேவன் உங்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் குழுவினருக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை தரட்டும். உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. இன்னும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதற்கு நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவு பண்ணலாம். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:18-19. தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க பழைய விஷயங்களை மறந்துருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த புதிய வருஷத்துல தேவன் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயலை செய்ய தொடங்குங்க. புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறி செல்லுங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரஞ்சித் கவுர் அவங்களுடைய சாட்சியை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைய கஷ்டத்தை சந்தித்திருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் தேவன் வந்த பிறகு, ஜெபம் செஞ்ச பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பைபிளிலிருந்து தாவீதை குறித்தே நம்ம பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் சரி, அவர் ஜெபத்தின் வழியாக தேவனிடத்தில் அதை கேட்டுட்டு தான் அவர் செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில்
சின்ன திட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய திட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தின் வழியாக அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த புது வருஷத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள பிரார்த்திக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.